நீங்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாட்டு வண்டியை பற்றிய கதை. ஸ்டோரி நம்பர் 24. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தானா, அவங்கக்கிட்ட ஒரு மாட்டு வண்டி இருந்துதான். அந்த மாட்டு வண்டியில் அவன் என்ன பண்ணுவான், 2 எருது ஆக்ஸு அதை கட்டி அதில் அவங்ககிட்ட இருக்கிற சாமான்லாம் அந்த வண்டியில் போட்டு அனுப்பி விடுவானாம். அந்த மாட்டு வண்டியை அந்த 2 எருதும் இழுத்துன்னு போகுமா. இழுத்துன்னு போயிட்டு சந்தையில் கொண்டு போய் விட்டுட்டு வருமா. இந்த சாமான்லாம் நிறைய இருக்கும், அதுக்கெல்லாம் வலிக்கும், ரோடெல்லாம் மேடும் பள்ளமாக இருக்குமா. ஆனால் கூட அது ரெண்டும் என்ன பண்ணுமா, ஒன்றுமே சைலண்ட்டாக சத்தம் போடாமல் ஒரு ஓசை போடாமல் அமைதியாக வண்டியை இழுத்துட்டு போகுமா. ஒரு நாள் இப்படி போயிட்டே இருக்கச்சே, அந்த வீல் இருக்கு இல்லையா, சக்கரம், அதுலேருந்து கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்டுதான். அந்த எருதுகளுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துருத்தான். என்ன சத்தம் அது அப்படின்னு கேட்டுதான். அந்த சக்கரம்லாம் சொல்லித்தான், நாங்கள் தானே அந்த சுமைகள்லாம் இழுத்துட்டு போகிறோம், எங்களுக்கு தான் அந்த வலி தெரியும், வேதனை மிகுதியால் தான் நான் கூச்சல் போடுறோம் அப்படின்ட்டான் அந்த சக்கரங்க ரெண்டும். அப்புறம் அந்த எருது ரெண்டும் என்ன பண்ணித்தான், ரொம்ப சிரிச்சுதான், பலமாக சிரிச்சுட்டு, வண்டியை இழுத்துட்டு போகிறது நாங்கள், அதை அமைதியாக நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோம், நீங்கள் சும்மா இருக்கிறதுனால சோம்பேறியாக இருக்கீங்க, நீங்கள் கூச்சல் போடுறீங்களா என்று அப்படி இடித்து அப்படியே உரைச்சிது. எருந்துக்கிட்ட சொல்லித்தான் அது. உடனே அந்த வீல்ஸ் ரெண்டும் சைலண்ட்டாக எடுத்தான். இல்லையா, நமக்கு என்ன தெரிகிறது, பொறுப்புள்ளவர்கள் அமைதியாக பணிபுரிவார்கள், பொறுப்பற்றவர்கள் வீணாக ஆடம்பரமாக வீண் கூச்சல் போட்டு திரிவார்கள். நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படிதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், தம்ஸ் அப் போடுவீங்க. தேங்க்யூ. கீதா முரளி, பாய்.